எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்க்குறப்போ நிரந்தரமாக ஒரு தொழில் அமைஞ்சிருது. அப்பா வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறார். தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு சில நபர்கள் வந்து பார்க்குறப்போ ஏகப்பட்ட தொழில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசா பீரியடுக்கும் ஒரு தொழில் பண்ணுவாங்க. எந்த தொழிலுமே செட் ஆக முடியாது. ஒரு தொழில் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த தொழில் பண்ண செட் ஆகலை, நீங்கள் இந்த தொழில் பண்ண செட் ஆகலை, அது ஒரு வருஷம் பண்ணேன், இது ஒரு வருஷம் பண்ணேன், எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறப்போ அந்த கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வரப்போ அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்க்குறப்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க முடிஞ்சது. அது என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப ராகு இருக்கிற இடத்திற்கு 8வது வீடு 10வது வீடாக இருக்கிற பட்சத்தில், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு கும்பலக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு வந்து மேசத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேசத்திலிருந்து நீங்கள் வந்து 8வது வீடாக வர்றது பார்த்திங்கன்னா விருச்சிகம் வரும். இந்த லக்னத்துக்கு வந்து 10வது வீடாக வரும். ஸோ அப்படி இந்த ராகு இருக்கிற இடத்துலேருந்து 8வது வீடாக 10வது வீடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு ஸ்டெடி இல்லாமல் இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழில் போகிறது. ஸோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராமல் பார்த்திங்கன்னா இன்னொரு தொழில் போகிறது. ஏன்னா ஒரு நிரந்தரமாக வந்து ஒரு தொழிலில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்னா ஆத்மார்த்தமாக வந்து அவங்க தொழில் பண்ணணும். இவங்களுக்கு வந்து அந்த ஆத்மார்த்தமாக வந்து தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது. 2-3 மாதம் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வரலையா, சரி இது சரிப்பட்டு வரா சொல்லிட்டு வேற ஒரு தொழில் வந்து ஜம்ப் அடிச்சிடுவாங்க. இப்படியே மாறி போயிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தொழில் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கையில் எதுவுமே இருக்காது. இத்தனை தொழில் பண்ணியும் வந்து கடைசியில் ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கடன்காரன் ஆகிட்டு கடைசியில் வந்து பெரிய லாஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த ராகுக்கு 8வது வீடாக 10வது வீடு இருக்கிறதுனால வந்து கொடுத்து விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அது 10ஆம் அதிபதி வந்து ஓரளவுக்கு நல்லா வலுவாக இருந்தார்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் 10ஆம் அதிபதியும் வீக்காக இருந்து சனியும் வீக்காக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தொழில் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி போயிட்டாங்கன்னா பெரிய தலைவலியில் கொண்டு போய் விட்டுரும். அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் லாஸ் ஆகிட்டு சொல்லிட்டுலாம் அது வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ அப்படி ஏதாச்சும் ஜாதகத்தில் குளறுபடி இருந்தாங்கன்னா நிச்சயமாக வேலைக்கு போகிறது நல்லது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப வேலைக்கெலாம் நான் போக மாட்டேன், தொழில் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு குழியில் போய் விழுந்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்க முன்னாடியும் சரி இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஜாதகத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வந்து தொழில் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பெரிய லாஸ் ஆகி அந்த கடனை அடைக்கிறதுக்கே வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலையை வந்து இந்த கிரகங்கள் வந்து கொடுத்து விடுகிறது.